ஹாய் வியூவர்ஸ், இந்த வீடியோவில் முதுகலை பட்டதாரி ஆசிரியருக்கான ஒரு தகவல். அதாவது கணினி வழியில் செட்டு தேர்வு. இது வந்து பார்த்திங்கன்னா முதுகலை பட்டதாசிரியர் தேர்வு தெரிவிச்சிருக்காங்க. ஆக்சுவலாக வந்து மனோன்மணி சுந்தரா யூனிவர்சிட்டி வந்து செட் எக்ஸாம் வந்து கால்ஃபர் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அதை வந்து மாற்றி அமைச்சிட்டாங்க, டெக்னிக்கல் இஷ்யூ அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வந்து சிபிடி எக்ஸாம் தான் வந்து ஷெடியூல் போட்டிருக்காங்க. ஆனால் சிபிடி எக்ஸாம் வேணாம், ஓஎம்ஆர் சீட் எக்ஸாம் வேணும் அப்படின்ற ஒரு தகவலை முதுகலை பட்டதாரி ஆசிரியர்கள் வந்து சொல்லியிருக்காங்க. இப்போ ஓஎம்ஆர் சீட் எக்ஸாம் அப்படின்னா ஒரே நாளில் வந்து நடந்து முடிஞ்சிடும். சிபிடி எக்ஸாம்னால தான் வந்து பார்த்தீங்கன்னா 2 டேஸ் 3 டேஸ் 4 டேஸ் பக்கம் வைக்கிறாங்க. இப்போ யூஜிசி நெட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு டியூஸ்டே நடக்க போகுது. அந்த டியூஸ்டே நடக்க போகிற எக்ஸாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓஎம்ஆர் சீட் எக்ஸாம் தான் கொடுத்தாங்க. இதே யூஜிசி சிஎஸ்சி நெட் எக்ஸாம் பார்த்தீங்க அப்படின்னா சிபிடி எக்ஸாம் 3 டேஸ் நடக்குது. 26, 27, 28. இப்போ செட் எக்ஸாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க சிபிடி எக்ஸாம் வந்து சொல்லியிருக்காங்க. அது வந்து முதுகலை பட்ட ஆசிரியர்கள் வந்து ஒரு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. இது வந்து தொழில்நுட்ப டெக்னிக்கல் இஷ்யூ ப்ராப்ளம் தான் அதை வந்து ஸ்டாப் பண்ணி வச்சுருக்காங்க. அதை பற்றின ஒரு தகவல் தான் இது. ஸோ இந்த தகவல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வரவேற்கத்தக்கக்கூடிய ஒரு விஷயம்தான். இந்த சிபிடி எக்ஸாம் வைக்கிறதுனால நிறைய ப்ராப்ளம் வந்து நம்மளுக்கு இஷ்யூஸஸ் நம்மளுக்கு வருது. இப்போ இன்கேஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நீட் எக்ஸாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா பார்த்தீங்க அப்படின்னா அதிலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ராப்ளம் வந்து அதிகமான ப்ராப்ளம் அதில். இப்போ அது பெரிய ஒரு இஷ்யூஸாகவே வந்து போயிட்டுருக்கு. நிறைய ஒரு அந்த சிபிடி எக்ஸாம் பார்த்தீங்கன்னா நிறைய வெரிஃபிகேஷன் பண்ணுறது, அதை பண்ணுறது, அப்போ இந்த கேண்டிடேட்ஸ்க்கே வந்து பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா? ஸோ எனவே வந்து மத்திய அரசு யூஜிசி நடத்துவது போன்ற எழுத்து வடிவ ஓஎம்ஆர் தரையில் நடத்துவதே சரியாக இருக்கும். மேலும் தேர்வுக்கு எவ்வளோ பேர் விண்ணப்பித்தனர் என்பதை வெளிப்படையாக தெரிவிக்க வேண்டும். பாடவாரிய தேர்விடுவதில் தேர்ச்சி பெற்றவர்களின் விவரங்களை வெளிப்படையாக எல்லாமே ஓப்பனாக எவ்வளோ பேர் அப்ளை பண்ணியிருக்காங்கன்னே தெரியாது. இப்போ இன்கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிஆர்பியை பொறுத்தளவுமே பார்த்து டிஎன்பிசியில் பொறுத்தளவு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஆக்சுவலாக எவ்வளோ பேர் அப்ளை பண்ணியிருக்காங்கன்னு தெரியாது. ஓகேங்களா? அதே மாதிரி ஒவ்வொரு இண்டிவிஜுவல் சப்ஜெக்ட் பற்றி சொல்ல முடியும். இவ்வளோ பேர் தமிழில் வந்து அப்ளை பண்ணியிருக்காங்க அப்படின்றது தெரியாது. அது தமிழில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எத்தனை பேர் ஆப்சண்ட் ஆகியிருக்காங்கன்னு நம்மளுக்கு தெரியாது. இங்கிலீஷ் அதே மாதிரி எப்படி தான் எதுவுமே வந்து இண்டிவிஜுவலாக வந்து எதுவுமே தெரியாது. ஓவராலாக வந்து ஒரு அப்ராக்சிமேஷனாக வந்து இவ்வளோ பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறது, இவ்வளோ பேர் ஆப்சண்ட் ஆகிருக்காங்கன்னு சொல்கிறது. அதே மாதிரி சப்ஜெக்ட் வைஸ் எவ்வளோ பேர் வந்து அப்ளை பண்ணியிருக்காங்க அப்படின்றத வந்து முழு விவரங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிஆர்பி வந்து கொடுக்கறது கிடையாது. சரிங்களா? இது வந்து அதில் வந்து ரொம்ப வந்து அஃபெக்ட் ஆனவங்க தான் இந்த முதுகலை பட்டதாரி ஆசிரியர்கள். சரி, அவங்க தான் வந்து இதுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய எதிர்ப்பு வந்து அவங்க தெரிவிச்சிருக்காங்க. அந்த ஓஎம்ஆர் சீட் எக்ஸாமில் வந்து கண்டிப்பாக ஓஎம்ஆர் சீட் எக்ஸாம் வந்து வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்க? ஸோ இது வந்து ஒரு வரவேற்கத்தக்க வேண்டிய ஒரு தகவல் தான், விஷயம்தான். பட் இது வந்து முன்னாடியே வந்து அவங்க கம்ப்ளீட்டாக ஷெடியூல் பண்ணிட்டாங்க. ஸோ இனிமேல் வந்து அவங்க மாற்றுவாங்களா அப்படின்றது வந்து கண்டிப்பாக வந்து நம்மளால சொல்ல முடியாது. இந்த ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா மிக முக்கியமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த சங்கம் சார்ந்தவங்க வந்து இதுக்கான மேற்படி தகவல்களை வந்து அவங்க வந்து மேலிடத்தை கொண்டு போகணும் அப்படின்ற ஒரு விஷயத்தையுமே அவங்க சொல்லியிருக்காங்க. செட்டு நெட்டு அதுக்கு வந்து ஒருத்தங்க இருப்பாங்கள்ல, ஒரு செயலாளர் இருப்பாங்களா, அவங்க வந்து மேற்படி வந்து கொண்டு போகணும், இந்த இசிவா இந்த மாதிரி ஓஎம்ஆர் சீட் எக்ஸாம் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்ற ஒரு இதையும் அவங்க வலியுறுத்திருக்காங்க. ஸோ இந்த ஒரு தகவல் கூட இந்த வீடியோ மேக் பண்ணுது. ஸோ இந்த தகவல் வந்து ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள். முடிஞ்சால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.